முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் என்பது அது கிட்டத்தட்ட 20-30,000 ஆண்டு காலமாக அந்த தைப்பூசத்தை முன்னிலைப்படுத்தி தான் முருகப்பெருமானுடைய தைப்பூச பெருவிழாவே கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் என்றாலே முருகன், முருகன் என்றாலே தைப்பூசம். முருகன் என்பதற்கு தொல்காப்பிய சான்றது சேயோன் என்பதுதான். சேயோன் அப்படின்னாலே சிவந்தவன் என்று பொருள். சரி, அதற்கு எதற்காக பூச நாள்ல அங்க அது தலை போன்ற அமைப்பு. வடலூரில் ஞானசபை என்பது ஒரு மனித தலையை ஒத்த அமைப்பு. அந்த மனித தலை தெற்கு நோக்கி பார்த்திருக்குமாறு அமைச்சிருக்காரு. அதற்குள்ள ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடி அந்த விளக்கை பெரிதாக காண்பிக்கும். ஆக இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியதற்கு தான் நீங்கள் வடலூர் தைப்பூசத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. இதுதான் முருகப்பெருமானுக்கும் தத்துவமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருந்தது. இதன் காரணமாகத்தான் தைப்பூசத்தன்று இந்த முருகன் என்கிற ஒளியை நாம் வழிபடுகிறோம். அது பூச நட்சத்திரத்தன்று வருகிறது. அந்த நாள்ல அந்த ஞான சபை தெற்கு நோக்கி கட்டி இருக்கக்கூடிய அந்த ஞான சபையில நீங்க போய் அந்த ஞான சபைக்கு முன்னாடி நின்று நம்ம கையெடுத்து நம்ம வணங்கணும் அப்படின்னா கண் முன்னால நம்ம பார்க்கக்கூடியது வள்ளற்பெருமான் எதற்காக அதை கட்டினார்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதலாக நம்ம பார்த்துக்கூடிய தைப்பூசத்தன்று என்ன மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்காங்க. வள்ளலார் ஜோதிமயம் ஆயிட்டாரு, அவரு தான் அந்த ஜோதி தன்னைத்தான் முன்னிலைப்படுத்தினாங்க. இல்லவே இல்லை. அதெல்லாம் மிக தவறான ஒரு கருத்து. வள்ளற்பெருமானார் ஒரு மெய்குரு. அந்த மெய்குரு என்பவர் மிகப்பெரிய ஒரு ஞானி. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு அவரு ஞான சரியே அப்படிங்கிற ஒரு பாடல்ல